நேற்று ஆடி வெள்ளி விலாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப டிவைனாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க. நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் பூஜை இருந்தது. ஆடி செவ்வாய் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். அதனால் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் நைவேத்தியமும் பண்ணிட்டேன் நான். நேற்று பூஜை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன். மித்தன் குட்டிக்கு அன்றைக்கி பிடிஎம் இருந்துச்சு, நல்லா பண்ணிவிட்டு நான் கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து தக்ஷு வர கூட்டிகிட்டு வரணும். ஆனால் லாவண்யா கிட்டே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வேளை என்னால் கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னா நீ கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு. அவளும் நான் சரின்னு சொல்லியிருந்தா. அதனால் பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன். பிரசாதம் வந்து என்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளால் என்ன முடியுதோ பண்ணலாம். எது பண்ணாலுமே சுவாமி வந்து ஏற்றுப்பார். பால், சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு வச்சிங்கன்னா கூட போதும். ஸோ நமக்கு வந்து டைம் இருந்தால் தான், ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து எல்லாமே செஞ்சுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக எல்லாம் செஞ்சுக்கலாம். லாவண்யா தான் வந்து தக்ஷகுட்டியை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தா. எனக்கு வந்து 1 மணி நேரம் ஆகிடும் எல்லா மிஸ்ஸையும் பார்த்துட்டு வர்றதுக்கு. ஒரு 2 டேஸாகவே சென்னையில் வந்து வெதர் நல்லா இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுட்டே இருக்கும். போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தூறல் போட ஆரம்பிச்சிருது. அந்த தூறல் மழையிலையும் சார் வந்து சைக்கிள் ஓட்டாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு.